எரிஞ்சிட்டு இருக்கிற தீல கைய வச்சா சுடுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தீல விளையாடினா நமக்கு தான் ஆபத்துன்றதும் நமக்கு நல்லா தெரியும். அந்த எரிகிற தீயோட நன்மையால தான் நாம சமைச்சு சாப்பிடுறோம். அதே தீயினால தான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிறவங்க நமக்கு நல்லதும் யோசிப்பாங்க, நமக்கு கெட்டதும் செய்வாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் நாம அவங்க கிட்ட போய் அதே மாதிரி திருப்பி சண்டை போட போறது இல்ல. திருப்பி அவங்களுக்கு கெடுதல் நாம யோசிக்க போறது கிடையாது. ஒரு தீயானது நம்ம வாழ்க்கையில எப்படி கெட்டதும் நல்லதும் சேர்த்து தருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில பேர் நமக்கு நல்லதும் கெட்டதும் கண்டிப்பா செய்வாங்க. நாம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு எதிராக கெடுதலா யோசிக்கிறவங்க யோசிக்கட்டும், பரவாயில்ல. மேபி சில நேரத்துல அந்த கெடுதல் நமக்கு நல்லதா மாறவும் வாய்ப்பு இருக்கு. நல்லதும் கெட்டதும் சேர்ந்து செய்யற தீயை எப்படி நம்ம வாழ்க்கையில தூரமா வச்சிருக்கோமோ அதே மாதிரி முன்னாடி நல்லது செஞ்சுட்டு பின்னாடி நமக்கு எதிராக கெட்டது செய்யறவங்கள நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தூரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.